கணேசாய நமக. முருகா சரணம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பதிவு. அருகம்புல்லும் பிள்ளையாரும். சுலபன் என்ற மன்னன் ஜம்பா என்ற தென்னாட்டு நகரம் ஒன்றை பெருமையுடன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனும் அவன் மனைவி சுபமுத்திரையும் தினமும் நகரில் நடைபெறும் கதா காலட்சேபத்தை கேட்க செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஒரு கோவிலில் கதா காலட்சேபம் நடக்கும் அரங்கில் ஏழை அந்தணன் ஒருவர் அமர்ந்திருந்தார். வறுமையின் கொடுமையினால் குறைந்த அளவு உடையுடனே அவர் காணப்பட்டார். தர்ம நெறியோடு கருணை உள்ளத்தோடும் அரசாளும் மன்னன் அன்று ஏனோ விதியின் காரணமாக அந்த அந்தணரை பார்த்து சிரித்து விட்டார். மன்னரின் சிரிப்பால் மேலும் அவமானம் அடைந்த அந்த அந்தணர் கூனி குறுகி அந்த அரங்கத்தின் ஒரு மூலையில் போய் நின்றார். அந்த நிலை மன்னனை மேலும் சிரிப்புக்குள்ளாக்கியது. அதை கண்டு அந்தணருக்கு கோபம் தலைக்கேறியது. மன்னரை பார்த்து, ஏழ்மையில் வாழும் என்னை பார்த்து எள்ளி நகையாடும் அறிவு கெட்ட அரசே, பல்லை காட்டி என்னை கேலி செய்தால் நீ ஒரு எருதாக மாறக்கடவாய் என்று சாபமிட்டு விட்டார். அடுத்த கணம் மன்னன் எருதாக உருமாறினான். தன் கணவர் எருதாக மாறியதை கண்ட அரசி அந்தணன் மீது கோபமுற்று, மன்னர் என்றும் பாராமல் கோபமுற்று என் கணவரை எருதாக மாறிட சாபம் கொடுத்த நீ பொதி சுமக்கும் ஒரு கழுதையாக மாறக்கடவாய் என்று சபித்தாள். அந்தணர் அடுத்த கணம் கழுதையாக மாறினார். கழுதையாக மாறினாலும் நெறி தவறாது அந்தணன் வாழ்ந்ததால் அவர் மீண்டும் அரசியாரை புல் சுமக்கும் பெண்ணாக சபிக்கவே அவ்வாறே அரசியாரும் உருமாறினாள். புல் சேகரித்து கொண்டு ஒரு நாள் மாலை வீடு திரும்பும்போது காற்றும் மழையும் வேகத்தோடு துவங்கியது. மலையிலிருந்து தப்பிக்க அருகிலிருந்த ஆலயத்துக்குள் நுழைந்தாள் புல் சுமக்கும் பெண்ணாகிய அரசி. அதே கோவிலுக்குள் அடைக்கலம் பெற கழுதையான அந்தணரும் எருதாக மாறிய மன்னனும் நுழைந்தார்கள். புல்லை தின்று பார்ப்போமே என்று எண்ணிய இருவரும் புல்கட்டை வாயை கொண்டு இருவருமாக அவிழ்த்தார்கள். சுவைத்து சற்று உண்டனர். அப்போது காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. புல்கட்டிலிருந்து அருகம்புல் கோவிலில் அருளாட்சி புரியும் விநாயகர் மீது பறந்து சென்று விழுந்தது. அன்று விநாயகர் சதுர்த்தி ஆதலால் விநாயகர் சன்னதி திறந்திருந்தது. பெருங்கூட்டமும் சன்னதிக்கு முன்னால் இருந்தது. பூஜை நேரத்தில் கோவிலுக்குள் நுழைந்த கழுதையும் எருதையும் மக்கள் விரட்டி அடித்தனர். புல்கட்டையும் அவை இழுத்து சென்றதால் புல் சுமக்கும் பெண்ணும் கோவிலை சுற்றி சுற்றி வந்தாள். தன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் அவர்கள் மூலம் அருகம்புல் தன் மீது விழுந்ததாலும் விநாயகர் பேரானந்தம் கொண்டார். அம்மூவருக்கும் சுய உருவத்தை மீண்டும் அளித்து அழகிய வாகனத்தில் தேவலோகத்துக்கு அழைத்து சென்றார். விநாயகருக்கு மிக உயர்ந்த நிவேதனங்களாக படைக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா இடத்திலும் கிடைத்திடும் அருகம்புல்லினால் மனதார அர்ச்சனை செய்தால் போதும், எந்த தீவினையும் நீங்கிவிடும் என்று மாபெரும் தத்துவத்தை உணர்த்துகிறது இக்கதை. விநாயகா போற்றி. விக்னே